அதாகப்பட்டது நண்பர்களே, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேரு நம்ம கிட்ட தொடர்ந்து ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அது என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மாதிரி வெல்டிங் மிஷின்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு சில நண்பர்கள் ராடு, அதாவது இந்த ஹோல்டர்ல ராடு இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு வெல்டிங் ஷாக் அடிக்குது ப்ரோ அப்படின்னு கேக்குறாங்க. ரெண்டாவது ஒரு சில நண்பர்கள் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, ரொம்ப ரேரான கொஸ்டின், இந்த மாதிரி ராடு இன்சர்ட் பண்ணும்போது ஏன் நமக்கு ஷாக் அடிக்கிறது இல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ 2 கேள்விக்குமான பதில் தான் இன்னைக்கான பதிவு. மறக்காம நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. நம்ம கூட ஜாயின் பண்ணி மோர் இன்ஃபர்மேஷனுக்கு இணைஞ்சிருங்க. இன்னைக்கு நம்ம 2 மிஷின்ஸ் இதுக்காக எடுத்துக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் இன்வெர்டர் வெல்டிங் மிஷின் இதோ கையில இருக்கு. இன்னொரு மிஷின் இதோ இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் கூல்டு வெல்டிங் மிஷின் எடுத்திருக்கோம். இந்த 2 மிஷினுமே இயங்கக்கூடிய பிரின்சிபல் ஒண்ணுதான். ஓகேங்களா, 2 மிஷினுமே ஈக்குவலா ஒரே ஃபங்க்ஷன் தான். பட் ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா காயில் வந்திருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா டயோடு, டிரான்சிஸ்டர், ஒரு சில கெப்பாசிட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. இன்வெர்டர் வெல்டிங் சிஸ்டத்துக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம்